என்னோட கணவர் வந்து ஆண்களே காதல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லவர். 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணாரு. 5 இயர்ஸ் வெயிட் பண்றாரு, அப்ப எப்படி இருப்பாரு? எப்படி லவ்வபிளா இருப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ண மறுநாள் தான் வீட்டுல இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே காணோம். எங்கன்னா வேலைக்கு போயிட்டாரு. அதுல இருந்து நான் பார்த்த வரைக்கும் காலையில வேலைக்கு போவாரு, நைட்டு 10:30 தான் வருவாரு. கேட்டா அவர் லவ் மேரேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணோம், மனைவியை வீட்டுல வச்சிட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்துல கட்டிட்டோம், அவ்வளவுதான். கரெக்ட், கிராண்டட் அப்படி எடுத்துக்கிறது. லவ் பண்ற வரைக்கும் அப்படியே பின்னாடியே தாங்கி தாங்கி அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ பண்ணி லவ் பண்றது எல்லாம் பண்றது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருவேளை நம்மளுக்கு அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு அப்படி இருக்கு. ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அலட்சியம் வந்துடுது. சரி இவதானே நம்ம கூட தான் இருப்பா, எங்க போறா அப்படின்ற அலட்சியம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டே. அதுதான் நான் சொல்றேன். என் ஒய்ஃப் தான், என் ஹஸ்பண்ட் தான் நான் இப்படி பண்ணிக்கிறேன்ற கிராண்டட் வரச்சே அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே உடைய ஆரம்பிக்கிறது அப்பதான். மித்தவங்க பேசும்போது கேட்குறீங்கல்ல, ஏன் டெய்லி வீட்டுக்கு வந்து ஒய்ஃபோட பக்கத்தில் உட்காந்து ஆமா இன்னைக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இதை பண்ணுறேன், என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஏன் அந்த தாட் வர மாட்டேங்குது? மறக்காம ஸ்டோரிஸ் பை உஷாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.